Hi friends, welcome to Vismya Kudal. ஸோ எல்லாருக்குமே வேலை வெள்ளிக்கிழமை இருக்கோ இல்லையோ, ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு மலைப்பாயிடும். ஏன்னா அடுத்த 2 நாள் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸு, வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கான சில ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக, அதையும் மற்ற ஒர்க்கிங் டே மாதிரி வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவேனா அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். காலையிலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி பூஜை ஜாமான்லாம் விளக்கி வச்சிடலாம். அது வெள்ளியாக இருக்கட்டும் பித்தளையாக இருக்கட்டும், பூஜை ஜாமான் விளக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். அதை ரொம்ப சிம்பிளாக பெரிய எஃபர்ட் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு DIY லிக்விட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கிற சால்ட் போட்டுக்கோங்க. அடுத்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு வினிகர் எப்போதுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலே 30 ரூபா தான் இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளோட க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னெல்லாம் க்ளீன் பண்ணாலுமே இந்த வினிகர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் அதை போட்டுட்டு அதில் நீங்கள் வெசல்ஸை ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 2 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் லைவாகவே ரிசல்ட்டை காமிக்கிறேன். நீங்கள் எப்போதும் இருக்கிற விட இன்னைக்கு கார்த்திகை அப்படிங்கிறதுனால நிறைய க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். அதுவும் என்னோட பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பித்தளையிலே அகல் விளக்கு வாங்கி வச்சுட்டாங்க அம்மா. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெமன்லாம் போட்டுட்டு அதில் நம்ம ஊற்றினோம்னாலே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும். இன்னொன்று, எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் 27 விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு வருஷமுமே நம்மள்ட்ட எத்தனை விளக்கு இருந்தாலும் புதுசாக ஒரு 4 5 இல்லை ஒத்தப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கும் முன்னாடி நான் இப்போ ரீசெண்டாக பாப்பாக்காக வாங்கின சில ஐட்டம்ஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் நான் ரீசெண்டாக ஆன்லைனில் வாங்கின சில பொருள் ஷேர் பண்ண போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். நான் எப்போதுமே குர்த்தீஸாக போட்டுட்டு இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நிறைய நம்ம ஆன்லைனில் நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுவும் நம்ம அந்த சில பிராண்டட் வாங்காமல் புதுசாக ஆன்லைனில் ஒருத்தவங்க ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால 1 தடவை 2 தடவை ஆர்டர் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே அதை ரிட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ ஷோ பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட். இது ஒரு காட்டனில் ஒரு லாவெண்டர் கலரில் பாப்பாவுக்கு ஒரு ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. 350 சம்திங் அந்த மாதிரி தான். எக்ஸாக்டான ப்ரைஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ காட்டனில் ஒரு சின்ன சில்வர் ஜரி மாதிரி வச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை எனக்கு இதை விடையே கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா, எப்போதுமே தெரியும் கிரேப் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அதுலேயும் சில கலெக்ஷன் வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு அந்த ஹிப்பு கிட்ட மட்டும் டைட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி எலாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. சரி, பாப்பா இருந்ததுனால அவளுக்கே வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நான் போட்டிருக்கிற டாப்பு நான் லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த டாப்புமே நான் அமேசானில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேணா திரும்பவுமே வேணா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எனக்கிட்ட நிறைய ட்ரெடிஷ்னலாக இயரிங்ஸ் இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் அதுக்கு இயரிங் இல்லவே இல்லை. அப்போ நான் தேடுறப்ப எனக்கு ஒரு இயரிங் வாங்கணும் அப்படின்னா ஒரு 4-5 ட்ரெஸ்ஸுக்காவது மேட்ச் பண்ணி போடணும், 4-5 கலருக்காவது மேட்ச் பண்ணி போடணும்னு சொல்லி நினைப்பேன். அதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஜீனோ ஃப்ராக்கோ இல்லை எது போட்டாலுமே அது ரொம்ப மேட்சாக இருக்கும். அடுத்து ஒரு ஆலியா கட்டில் ஒரு கிரேப் மாதிரியும் இருந்தது, சாட்டின் மாதிரியும் இருந்தது. ஸோ அதில் ஒன்று வாங்கியிருந்தேன். இது என்னன்னாக்கா, நீங்கள் ரொம்ப லோ நெக் போடுவீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா பேக் நெக் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கிறது நல்லா லோவாகவே இருந்தது. நல்லா ஃபேஷனாக மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பராக செட் ஆகும். மெட்டீரியல் வைஸ் கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஷைனிங்காக ஒரு ஜீன் போடுறதுக்கு ரொம்ப சூப்பர். ஜீன் ஜெகின்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு சைடு ஓப்பன் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று ஒரு நெக் பீஸு. இது லாஸ்ட் வீடியோவில் பேர்ல் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது பெரியவங்களும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபினிஷிங்கு. கிட்ஸுக்குமே போட்டுக்கலாம். நம்ம ஒரு சாரீ கட்டணுன்னா கூட ட்ரெடிஷ்னலாக போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் இப்போ சூப்பர் ஆஃபரில் போயிட்டுருக்கு. அமேசானில் கரண்ட்டில் இப்போ என்னெல்லாம் சேல் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அவுட்லுக் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு
ஒரு நிமிஷம் தான். நம்ம எப்போதும் புளியில் போட்டு ஊற வைக்கிற மாதிரிலாம் ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு நிமிஷம் போட்டுட்டு லைட்டாக ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும். நல்ல பலன்னு ஆகிடும். இதை நான் உங்களுக்கு நினச்சிட்டு அப்படியே லைவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அவ்வளோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ராஸ்லேயுமே வந்து போடுறேன். இது வந்து நீங்கள் ப்ராஸு, ப்ரௌன்ஸு, காப்பரு ப்ளஸ் வந்து சில்வர் எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கைப்படாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க, லெமன் வந்து ஆட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1 வீக் கூட நல்லாயிருக்கும். பட் இது ரொம்ப செய்யறது ஈஸி தான் அப்படிங்கிறதுனால நான் எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஜாமான் விளக்க வேண்டியது இருக்கோ அப்போல்லாம் இதை வந்து செஞ்சு வச்சுக்குவேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இதோட அவுட்லுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து லைட்டாக தான் நான் தேய்ச்சி விடுறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பித்தளை ஜாமான் விளக்குறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு இந்த கையில் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ப்ரெஷர்லாம் போட்டு பெருசாக தேய்க்க முடியாது. அதனால் நான் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு லைட்டாக வந்து தேய்ச்சேன் அப்படின்னாலே பாருங்கள் அதோட ரிசல்ட் எப்படி பலன்னு இருக்குது. இதனால் உங்களுக்கு வெள்ளிக்கு எதுவுமே ஆகாது. வெள்ளியை வந்து விளக்குறதுக்கெல்லாம் நிறைய பவுடர் ஃபார்மில், லிக்விட் ஃபார்ம்லலாம் நிறைய வந்துடுச்சு. பட் அதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வெள்ளி வந்து கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிக்விட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி DIY லிக்விடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பொருள் வந்து அதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வெள்ளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமே 107 ரூபா அந்த மாதிரி வந்து சேல் ஆகுது. ஸோ அதுக்கு இப்போ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பலன்னு நிமிஷத்தில் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு நான் பெருசாக எஃபர்ட் போடல, புளி போடலை. நம்மளோட கையுமே சில பேர் சொல்கிறீங்கல்ல எனக்கு வந்து பாத்திரம் தேய்ச்சி கை வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு, அதுவும் இந்த பித்தளை ஜாமான் தேய்ச்சி வெள்ளிக்கிழமை ஜாமான் விலைக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்ணை மூடிட்டு இந்த லிக்விட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு 9 பித்தளையில் வந்து அகல் விளக்கு ப்ளஸ் வந்து இந்த சில்வர் பாத்திரம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியதாக இருந்தது. இதுக்குமே நான் ஒரு ஈஸி மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் 3 இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மஞ்சள் வச்சுட்டு இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிவிடுங்க. அது ஃபுல்லுமே வந்து மஞ்சள் ஒட்டிடும். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலையும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று நம்ம எல்லார் வீட்லேயுமே அகல் விளக்கு வந்து வைப்போம்ல, வச்சதுக்கு அப்புறமா அதோட பாட்டமில் அப்படியே ரவுண்டாக எண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அகல் விளக்கு இருக்கும்ல அதோட பாட்டமில் அதுக்கு முன்னாடி வந்து நான் விளக்கி வச்சுருந்தேன் அன்னபூரணிக்கு வந்து பச்சரிசி வந்து போட்டுடுறேன். அவங்களோட கையிலையுமே கொஞ்சம் அரிசி இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து அன்னம் வந்து குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. இப்போ இதோட பாட்டம் லைனில் நெயில் பாலிஷ் இருக்குல்ல அதை வந்து நம்ம தடவி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நம்மளோட ஃப்ளோர் வந்து எண்ணெய் ஆகவே ஆகாது. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு எண்ணெயை நல்லா உறிஞ்சினப்ப கீழேயுமே வந்து கொஞ்சம் விடும். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டோம்னா கீழே வந்து விடாது. இன்னொன்று நம்ம எப்போதும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட சாதாரண விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் தான் அகல் விளக்குக்கும் ஊற்றுவோம். அது கம்பி நேரம் தான் எரியும். ரீசன் அந்த மண் அப்படிங்கிறதுனால அகல் விளக்கு எண்ணெயே பயங்கரமாக உரியும். அந்த மாதிரி உரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் வந்து போட்டு வச்சுடுங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தேவையான அளவுக்கு தண்ணி அது வந்து உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றின எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அது ரொம்ப நேரம் வந்து அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடியாப்பம் வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு எப்போதுமே இடியாப்பம் பெருசாக செய்ய வராது. பட் இப்போல்லாம் வந்து நல்ல சூடான தண்ணியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் உப்பு வந்து போட்டுட்டு அதை மாவில் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சோம் அப்படின்னாக்கா இடியாப்பம் அவ்வளோ சூப்பராக வருது. ஸோ அதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கணும். அது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி ஒரு ஃபுட்டு. எனக்கெல்லாம் அல்சர் இருக்கிறதுனால மறக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை அதை வந்து எடுத்துப்பேன். ஸோ இன்னொன்று நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருப்போம், இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த ஹோட்டலுக்கு வெளியில் போனோம் அப்படின்னாக்கா நம்மளோட கண்ட்ரோலை மீறி பார்க்குறதெல்லாம் இது வரைக்கும் சாப்பாடையே பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்துடும். அப்படி சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா அச்சோ கொஞ்சம் நிறையா தான் சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் பார்த்து இது நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது
அப்புறம் நம்ம வெளில போனால் அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கிறது கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரைடேயில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் இப்போ கிச்சன் கிளீனிங் என்னோடய விலாக் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டான ஒரு கிச்சன் கிளீனிங் போடாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணுறேன். ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ணுறப்ப கிச்சனும் க்ளீனாக இருக்குது, எனக்கு அந்த வேலை செய்கிற பெரிய பேர்டனுமே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து போணுது. ஸோ இந்த ஃபுல் ரோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ஷீட் வந்து வாங்கியிருந்தேன், வேணும்னாக்கா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த உட்டன் ஃபினிஷ்லேயே வந்து வாங்கினேன். அது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. ஈவினிங் வந்து கார்த்திகை தீபம் பரணி தீபத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. பரணி தீபத்தன்னைக்கு நிறைய விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை, ஆனால் 5 விளக்கை இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்திலேயோ இல்லை நம்ம இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச பாவம்லாம் இந்த பரணி தீபத்தை இந்த மாதிரி 5 முகத்தையும் ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஏற்றணுன்னாக்கா அதெல்லாம் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அதனால் 5 தீபத்தையும் ஒரு வெள்ளி தட்டில், ஏதோ ஒரு தட்டு, உங்ககிட்ட பித்தளை தட்டாக இருக்கலாம் இல்லை சில்வர் தட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு தட்டில் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு நார்மலாக வந்து அந்த வெள்ளி விளக்கு வந்து ஏற்றிடுறேன். நம்மக்கிட்ட என்ன காமாட்சி விளக்கு இருக்கோ அதை வந்து நம்ம ஏற்றலாம். நான் வந்து இந்த வருஷம் இப்போ தான் வந்து வெளியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்த்திகை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசன் வந்து வெளியில் தான் பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நல்ல மன நிறைவோட நல்ல சந்தோஷமாக ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா கூட போதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும். நான் வந்து எனக்கு இந்த விளக்குறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த மாதிரி டிஐஒய் லிக்விட்லாம் வச்சாலும் ஈஸியாக ஆகுது. பட் இருந்தாலும் அது அப்பப்போ நான் வந்து ரெகுலராக என்னால் வந்து அதை பண்ண முடியல இருக்கிற பிஸி ஒர்க்கில். கொஞ்சம் வெள்ளி அப்படிங்கிறப்ப அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியில் மாற்றிருக்கேன். வெள்ளி தட்டு, இப்போதைக்கு அந்த பிரசாதம் வைக்கிறது, ஒரு வெள்ளி பிள்ளையார், அதெல்லாம் இந்த கார்த்திகையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, வெள்ளி விளக்குக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக குமிழ் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து தியா விக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வைக்கிறதுனால நம்ம வைக்கிற அந்த வெள்ளி விளக்காக இருக்கட்டும், பித்தளை விளக்காக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த விளக்காக இருந்தாலும் அந்த கறி பிடிக்கும் இல்லையா, குங்குமம், அந்த மாதிரி கறி பிடிக்காமல் இருக்குது. அந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும், நான் உங்களுக்கு டேகும் பண்ணுறேன், ப்ளஸ் லிங்க்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிரசாதத்துக்கு ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் வச்சுருக்கேன். நாளைக்கு தான் வந்து பொரி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நீங்க என்னெல்லாம் கார்த்திகைக்கு பிளான் பண்ணிருக்கீங்கங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரைடே எப்படி இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க.